ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சரிகமபால 2 லெஜெண்டை கொண்டாடி செலிப்ரேஷன் பண்ணுற விதமாக ரவுண்டை நடத்தியிருந்தாங்க. ஒன்று எஸ்பிபி சார், ஒன்று மலேசியா வாசுதேவன் சார். இவங்களோட பாட்டை எல்லாம் கேட்டு நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்போம். மறக்க முடியாத, மனசில் நீங்காத பாட்டாக இருந்திருக்கு. அவங்களோட அற்புதமான மறக்க முடியாத பாட்டு தான் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ரொம்ப சூப்பராக பாடி அசத்தியிருக்காங்க. கனிஷ்க் எஸ்பிபி சாரோட பாட்டை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. எந்த பாட்டை பாடியிருந்தாருன்னா, மடை தீரந்து தாவும் நதி அலை நான் மனம் தீரந்து அப்படிங்கிற செம்மையான ஒரு பாட்டை தான் பாடியிருந்தார். இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எஸ்பிபி சாரோட இந்த பாட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்னு கமெண்டில் சொல்லுங்கள். கனிஷ்க் இந்த பாட்டை எப்படி பாடியிருந்தார் அப்படின்னு சொல்ல வேண்டியதே இல்லை, பார்த்த உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சூப்பராக அருமையாக பாடியிருந்தார். சரிகமப்பா செட்டில் இருந்த எல்லாருமே ஸ்மைல் பண்ணி என்ஜாய் பண்ணி இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்தாங்க. ஜட்ஜஸ் ஒவ்வொருத்தரும் ஸ்மைல் பண்ணி செம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மேலும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்த கங்கை அமரன் சாரும் செம்மையாக இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். கனிஷ், நீ செம்மையாக பாடின, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃபுல் எனர்ஜெட்டிக்காக பாடியிருந்த அப்படின்னு ஜட்ஜஸ் சரண் சார் பாராட்டி கோல்டன் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. வேறு லெவலில் பாடியிருந்த அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க. ஜட்ஜஸ் சைந்தவி மேம் ஸ்டேஜுக்கே ஒரு ஃபோட்டோஸை கனிஷ்க்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஸில் எஸ்பிபி சார், மலேசியா வாசுதேவன் சார் இவங்க கூட கனிஷ்க்கும் இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்டை கொடுக்குறாங்க. யாரெல்லாம் கோல்டு வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மூமெண்ட்ஸை ஜட்ஜஸ் எல்லோரும் க்ரியேட் பண்ணி கிஃப்டாக கொடுக்குறாங்க. கனிஷ்கோட பர்ஃபார்மன்ஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிட்டில் சீசன் 5ல் உங்களோட ஃபேவரட் சிங்கர் யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.